பாத்தீங்களா அத்தை? உங்க பிள்ளையோட லட்சணத்தை பாத்தீங்களா? பாத்துட்டீங்களா? ஸ்நேகிதி, ஸ்நேகிதி. அத்தை, என் சின்ன வயசுல இருந்து நான் நேசிச்சு நேசிச்சு வளர்ந்த என் பிரசாத்தோட ஸ்நேகிதி. பாத்தீங்கல்ல? நான் பார்த்தேன் அத்தை. என் கண்ணால பார்த்தேன். இப்படி நடக்கும்னு எனக்கு தெரியும். நடந்துடுச்சு அத்தை, நடந்துடுச்சு. பெசையுது அத்தை. மனசு, உடம்பு, வயிறு எல்லாமே பெசையுது அத்தை. போச்சத்த. என் கனவு, என் வாழ்க்கை, என் லட்சியம் எல்லாமே போச்சத்த. தப்பு பண்ணிட்ட அத்தை. நானா அத்தை? பலியாடு நானா அத்தை? அத்தை, எனக்கு தெரிஞ்சு எல்லாமே இருக்கு அத்தை. எல்லாத்தையும் விட்டுட்டு வந்த. எதுக்கு அத்தை? எதுக்கு அத்தை விட்டுட்டு வந்த? உங்களுக்காக அத்தை. ஆனா நீங்க நான் வந்த அன்னைக்கே நீங்க மாமியார் ஆயிருந்தீங்கன்னா இப்படி ஒரு நிலைமை வந்திருக்காத அத்தை. ஸ்நேகிதியா? ஸ்நேகிதி. இத பத்தி நான் பிரசாத் கிட்ட பேசியிருக்கேன் அத்தை. புரிஞ்சுக்கலையா அத்தை? இது கவிதாவ புரிஞ்சுக்கலையா அத்தை? நீங்களும் புரிஞ்சுக்கல, பிரசாத்தும் புரிஞ்சுக்கல. ஏன் அத்தை? பேயிங் கெஸ்டுக்கு இந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்தா போதும்னு நீங்க 2 பேரும் முடிவே பண்ணிட்டீங்களா அத்தை? அம்மாடி, ஏண்டா ஏன் இப்படி எல்லாம் பேசுற? அன்னைக்கே நீ இந்த அத்தைக்கு பணத்தை கொடுத்து காயப்படுத்திட்ட. திரும்ப திரும்ப இப்படி எல்லாம் பேசி என்ன கஷ்டப்படுத்தாத. தாங்க மாட்டேன்டா. நீ இப்படி பேசினா நான் தாங்க மாட்டேன். தாங்கணும் அத்தை. சில விஷயங்களை தாங்கித்தான் ஆகணும். சில விஷயங்களை வாங்கித்தான் ஆகணும். சில விஷயங்களை புரிஞ்சுதான் ஆகணும். சில விஷயங்களை படிச்சுதான் ஆகணும். உங்களால வாங்கவும் முடியல, உங்களால புரிஞ்சுக்கவும் முடியல, உங்களால படிக்கவும் முடியல. மண்ணா அத்தை? நான் வெறும் களிமண்ணா அத்தை? களிமண்ணை வச்சு கூட ஒரு பொம்மையை உருவாக்கலாம், ஒரு பானையை உருவாக்கலாம். நான் யார் அத்தை? பொம்மையும் இல்ல,
தூக்கி போடுற பானையும் இல்ல. ஆனா போட்டீங்க அத்தை. என்ன என் மனச எல்லாத்தையும் தூக்கி போட்டு உடைச்சிட்டீங்க அத்தை. உடைஞ்சிட்ட அத்தை. சிதிலமா ஆக்கிட்டீங்க ஆக்கிட்டீங்க அத்தை. கவிதா, 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 கவிதா. கவிதா, கவிதா, கவிதா. இந்திரா, இந்திரா. அண்ணே, என்னண்ணே சொல்லாம கொள்ளாம வந்திருக்கீங்க? ஏம்மா, உன் வீட்டுக்கு வரத்துக்கு நான் சொல்லிட்டு வரணுமா? ஆ? கவிதாவை பார்க்கணும்னு தோணிச்சு, வந்துட்டேன். ஆ, அ- அதுக்கு கேக்கலண்ணே. ஆ, அண்ணன் வீட்டுக்கு வராருன்னு சொன்னா அதுக்கான சாப்பாடு உங்களுக்கு பிடிச்சது அ, எல்லாம் செஞ்சு வைக்கணும்லண்ணே. அதுதானே தங்கச்சியோட கடமை. ஆ, அப்படியாடா? ஆ? நான் சாப்பிடறதுக்கு வரலடா. அப்படி சாப்பிட வரணும்னா சொல்லிட்டு வந்திருப்பேன். இன்னைக்கு வந்தது எதுக்கு தெரியுமாடா? கவிதாவை பார்க்கறதுக்கு. ம், க- க- கவிதாவண்ணே. ஆமாம்மா. ஆ, இப்பதான் வெளியில போனா ஆ, பிரசாத் அவளும் ஒன்னா போயிட்டாங்க. ஆ, அப்படியா? எங்க போனாங்க? ஆ, அ, அண்ணே, ஆ, ஆ, அதெல்லாம் சொல்லிட்டானே போறாங்க. இந்த காலத்து பிள்ளைங்க அப்படியே அண்ணே நடந்துக்கிறாங்க. சரிம்மா, சரி. யாரோட? பிரசாதோட தானே? அ, என் மருமகனோட தானே போயிருக்கா? ஆமா, ஆ, ஆமா அண்ணே, ஆமா. நான் தானே. அவ பிரசாத கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி உன் கைய பிடிச்சு உன்கிட்ட ஒப்படைச்சேன். ஆமாண்ணே, ஆமாண்ணே, ஆமாண்ணே. ம். ஆ, அதுல அவங்க கரெக்டா இருக்காங்கண்ணே. சின்ன பிள்ளையில இருந்து என்ன உறவோ அது அப்படியே போயிட்டு இருக்கண்ணே. அப்படியாடா? ம், ரொம்ப சந்தோஷம். ம். அம்மா, ஒரு அப்பாவா நான் தப்பு பண்ணலையே.
ஒரு அண்ணனா நான் எந்த தப்பும் பண்ணலையே. இல்லண்ணே, ஒன்னும் தப்பு இல்லண்ணே. அது சரிதானே, நீங்க எடுத்த முடிவு சரிதானே. அது நம்ம சின்ன வயசுல எடுத்த முடிவு தானே. அது அது அதனாலதான் அதனாலதான் 2 பேரும் போறேன்னாங்க. போங்கன்னு சொல்லி அனுப்பிட்டேன். ம், சரிடா, சரி. 2 பேரும் நல்லா இருக்காங்களா? இருக்காங்கண்ணே, ரொம்ப நல்லா இருக்காண்ணே. அவளுக்கு என்ன, சின்ன வயசுல இருந்து இந்திரா அத்தைன்னா அவளுக்கு அவ்வளவு பிடிக்கும்ல. அத்தை 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 அத்தைன்னு என்ன சுத்தி சுத்தி வருவாண்ணே. ம். ஆ, நானும் அவளை சின்ன வயசுல பார்த்த மாதிரியே அந்த குழந்தை மாதிரியே வச்சிருக்கேன்னே. வச்சிருப்படா. என் தங்கச்சி நீ வச்சிருப்ப. எனக்கு தெரியாதாடா? தெரியும்டா எனக்கு. அந்த நம்பிக்கையில தானே உன்கிட்ட ஒப்படைச்சிருக்கேன். அந்த அந்த நம்பிக்கை நான் எப்பவுமே காப்பாத்துவேன்னே. கண்டிப்பா காப்பாத்துவேன். கவிதா என் வீட்டு மருமகன்னே. இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்குமே நான் பார்த்து பண்ணே. நீங்க கவலைப்படாதீங்க. ம். சரி, நான் கிளம்பட்டா? ம். ஆமா, என்ன ஒரு மாதிரி இருக்கிற மாதிரி தெரியுது? நீ நல்லா இருக்கல? நல்லா இருக்கண்ணே. எனக்கு என்னண்ணே, உங்க தங்கச்சிண்ணே. ஏதாவது கஷ்டம்னா உங்க வீட்டு வாசல்ல வந்து நிக்க போறேன். இல்லாட்டி ஒரு ஃபோன் பண்ணி சொல்லுவேன். நீங்க பாத்துப்பீங்கல்லண்ணே. பிரசாத் என்ன நல்லா பாத்துக்கறானே. உங்க மருமகன் பாத்துக்கறானே. நீங்க கவலைப்படாதீங்கண்ணே. ஆ, சந்தோஷம்மா. அண்ணே, சாப்பிட்டு போறீங்களாண்ணே? வேண்டாம்மா, வேண்டாம். நான் பெருசா ஒண்ணும் பண்ணலண்ணே. சும்மா சாதாரணமானதுதான். அண்ணன் வீட்டுக்கு வராருன்னா அதுக்கு நீ ஏதாவது ஸ்பெஷலா பண்ணிருப்பேன். நீங்க சொல்லாம வந்துட்டீங்க. பரவாயில்லடா, பரவாயில்ல. நான் கோர்ட்டுக்கு போனோம். இன்னொரு வாட்டி சாப்பிடறதுக்காக உங்ககிட்ட சொல்லிட்டு வரேன். சரியா? சரிண்ணே. கிளம்பட்டா? அண்ணே, இந்திரா, என்னடா? ஏன் அழற? ஆ? ஏன்? பூவண்ணே, மல்லிகை பூவண்ணே. இதோட வாசனை உனக்கு தெரியும்லண்ணே. 15 வருஷம் ஆச்சுண்ணே. உங்க தங்கச்சி தலையில வச்சு. அண்ணே, இந்த வீட்ல பூஜைக்கு கூட நான் பூ வாங்கினது இல்லண்ணே. ஆனா நான் வாங்கினே. இன்னைக்கு வாங்கினே. என் மருமகளுக்காக வாங்கினே. உங்க பொண்ணுக்காக வாங்கினே. சரி, அதுக்கே இப்படி அழற? அண்ணே, இல்லண்ணே, இந்த பூ வைக்கிறதுக்கு அவ இல்லண்ணே. என்னடா சொல்ற? இல்லண்ணே, இல்லண்ணே. இந்திரா, என்ன? என் மருமக போயிட்டானே. எங்க போனா? தெரியலண்ணே. தெரியலையா? என்னடா சொல்ற? தெரியலண்ணே. எனக்கு தெரிஞ்சிருந்தா நான் பூ வாங்கிட்டு வந்திருப்பேனா? என்ன இந்திரா? எங்கன்னு தெரியலண்ணே. எங்க போனா?
எதுவுமே சொல்லாம போயிட்டானே. அத்தை அத்தைன்னு சுத்தி சுத்தி வருவான்னு சொன்னல அண்ணே. அப்படிதான் அண்ணே சுத்துனா. ஆனா இந்த அத்தை கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம போயிட்டானே. என்ன அண்ணே, நான் ஒரே ஒரு தப்பு பண்ணிட்டேன்னு. நான் தப்பு பண்ணிட்டேன்னு. என் வாழ்க்கையில அப்படி ஒரு தப்பு நான் பண்ணதில்லைன்னு. என்னம்மா சொல்ற? பொய் சொல்லிட்டேன்னு. என்ன வளர்த்தி அண்ணே. பொய் சொல்லக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, நேர்மையா இருன்னு என்ன வளர்த்தி அண்ணே. உங்க முன்னாடி நான் பொய் சொல்லிட்டேன்னு. உங்ககிட்ட சொல்லிட்டேன்னு. வெளியே போயிருக்கான்னு. அவ வெளியில போலன்னு. இந்த வீட்டை விட்டே போயிட்டான்னு. இந்திரா, விவரமா சொல்லுமா. தெரியாதண்ணே, தெரியாதண்ணே. இதுக்கு மேல பொய் சொல்ல தெரியாதண்ணே. அண்ணே, அண்ணே, என்ன மன்னிச்சிருங்க அண்ணே, மன்னிச்சிடுங்க. இதுக்கு மேல ஒரு வார்த்தை என்ன கேட்காதீங்க, என்ன கேட்காதீங்க அண்ணே.